friends, Assalamualaikum. இன்னைக்கு பார்க்க போறது மீன் குழம்பு. வெல்கம் டு இஸ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஸ்ராஸ் கிச்சனில் நம்ம இஸ்ரா பாப்பா சொன்ன மாதிரியே மீன் குழம்பு ரெசிபி மாங்காய் போட்டு எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 3-4 தக்காளி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 4 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தாளிப்புக்கு வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். 5-6 வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவோட அரைக்கிறதுக்கு. இது ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு குளத்து மீன் தான். இது உங்களுக்கு நாங்கள் குழம்புல போட்ட மீன்லாம் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறனால நான் தலைப்பகுதியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. சில துண்டுகளும் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் நான் எடுத்து வச்சுருந்த தாளிப்புக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே போட்டு வெடிக்க விடுறேன். சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம் இது 3த்தையும் வெடிக்க விடுறேன். இது பொன்னிறமாக ஒரு செகண்ட் வெடித்தாலே போதும், இல்லைனா அது தீஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம குழம்புக்கு மீன் குழம்பாகட்டும், புளி குழம்பாகட்டும், வத்த குழம்பாகட்டும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட ருசியே தனி சுவையாக தான் இருக்கும். சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறனால மீன் குழம்புக்கு ருசி ரொம்ப அதிகமாக கொடுக்கும். நம்ம வேணுங்கிறவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயங்கிறது எல்லா விஷயத்துலையுமே மருத்துவ குணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 4 பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன மிளகாவாக இருக்கிறனால 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெரிய மிளகாவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக வாசத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியில் பாதி தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். மீதி தக்காளி நம்ம வரமிளகாவும் தேங்காவையும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து இந்த தக்காளியும் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் மடங்கிறதுக்கு தேவையான உப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பு சேர்த்த பிறகு நம்ம தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ நம்ம சீக்கிரமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவோட ஒரு 5-6 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. ஸோ எனக்கு இது கரெக்டாக இருந்தது. நீங்கள் தேங்காவோட வரமிளகா வச்சு அரைக்கலை அப்படின்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு. நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலா கரியாமல் இருக்கும். இப்போது நம்ம தேங்காய் பல்ப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, தக்காளி, வரமிளகா, தேங்காய் இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருந்ததை நான் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக அலசி தண்ணியை தேங்காய் இருந்த பாத்திரத்தை அலசி ஊற்றிக்கிட்டேன். குழம்பு திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா குழம்பு வற்றினதுக்கு பிறகு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு குழம்பு மூடி விட்டுடலாம். நல்லா கொதி வரணும், குழம்போட வாசம் வெளியே வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் புளி பல்ப்பையும் தேங்காவோட ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தேங்காய் கரைக்கும் போது நீங்கள் புளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் தேங்காவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொதி வந்துருச்சு நம்மளோட மீன் குழம்பு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஜிலேபி மீனோட துண்டு எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மீன் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக கொதிக்க தேவையில்லை. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதித்தாலே போதும். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாக மீன் கலண்டுரும். அதனால் உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் கொதித்தாலே போதும். இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த மாங்காய் துண்டுகளையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் ஒரு தனி சுவை தனி வாசம் தான் இருக்கும். ஸோ மீன் குழம்பு வைக்கும் போது மாங்காய் 2லேருந்து 4 பீஸ் ஆட் பண்ணாலே போதும். நல்லா குழம்பு மணமாக இருக்கும். இப்போ நான் மூடி வச்சு சிம்மில் வச்சிடுறேன் அடுப்பில். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம மீன் குழம்பு நல்ல வாசமாக வீடே மணக்கிற அளவுக்கு தலை ரெடி ஆயிடுச்சு. இப்போது மீனை எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. ஒரு 90% நம்மளோட மீன் எல்லாமே வெந்துருச்சு. மாங்காவும் வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மாங்காய் மீன் எல்லாம் போட்டோன்னே அப்படியே மீன் குழம்போட வாசமே தனியாக வாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு ஈஸியஸ்ட் ஒர்க்கு தான். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போது மீன் குழம்பு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் மாங்காய் மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. மீன் குழம்ப நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கு அங்கிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி மசாலா போட்டு வச்சுருந்தேன். இந்த மசாலா எப்படி போடுறதுன்ட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை தான் பிடிக்கும். மீன் குழம்பு ஊற்றிட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் தொட்டுக்குவாங்க. நாங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் நிறையா பண்ணுவோம். மீன் குழம்புல கொஞ்சமாக தான் போடுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.